வணக்கம். இன்று நமது சேனலில் முளைக்கட்டிய கோதுமையை வைத்து ஒரு தோசை தயார் செய்ய உள்ளேன். அதற்கு தேவையான பொருட்கள்: முளைக்கட்டிய கோதுமை, 2 ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் வெந்தயம், 2 ஸ்பூன் கருப்பு கவுனி அரிசி. இதை முதல் நாள் இரவே ஊற வைத்து இந்த கோதுமை முளைக்கட்டிய கோதுமையுடன் சேர்த்து இது மாதிரி ஒரு மாவு தேவையான உப்பு போட்டு தயார் செய்து கொள்ள வேண்டும். இதை முளைக்கட்டிய கோதுமை தனியாக ஒரு வீடியோ போட்டுள்ளேன், அதை பார்த்து அது மாதிரி முளைக்கட்டி செய்து கொள்ளவும். தோசை சுட்டு நன்றாக முறுமுறு என்று சுடலாம், கொஞ்சம் கனமாகவும் ஊற்றி சுடலாம், நன்றாக இருக்கும். இது கிளைசெமிக் இண்டெக்ஸ் குறைவாக உள்ளது. ஆகவே சர்க்கரை நோயாளிகள் இரவும் காலையிலையும் இந்த உணவை எடுத்துக்கொள்ளலாம். இது ஆன்டி ஆக்சிடென்ட் உள்ளதால் இது புதிய செல்கள் உருவாக பயன்படும். மேலும் வைட்டமின் பி, சி, இ முதலியவை இருக்கிறது இந்த முளைக்கட்டிய தானியத்தில். இந்த முளைக்கட்டிய கோதுமையை சாப்பிடுவதால் நமக்கு மிகவும் உடம்பு வலுவாகவும் சோர்வில்லாமலும் இருக்கும். இதை அனைவரும் பயன்படுத்தி பயனடைவீர். தங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும், ஷேர் செய்யவும், லைக் செய்யவும். நன்றி.